உலகம் உருவான காலத்துல இருந்தே மக்கள் சர்வைவலாயும் தாண்டி இந்த 3 ஆசைகளை தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அர்த்தத்தோட வாழுறது, நிலச்சிருக்காக ஒரு விஷத்தை உருவாக்குறது, அப்புறம் மனதால ஆழமா உணர்றது. நிறைய பேர் எப்படி ஒரு வேலையை செய்யணும், அவங்களுக்கு போடப்பட்ட ரூல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணி வாழணும்னு தான் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்கள தாண்டி வாழ்க்கைய முழுமையா அனுபவிச்சு எப்படி வாழுறதுன்னு கத்துக்கிட்டவங்க ரொம்ப கம்மி. வெக்கப்படாம இன்பத்தை எப்படி எம்ப்ரேஸ் பண்றது, அடுத்தவங்க கூட சும்மா மேலோட்டமா மட்டும் கனெக்ட் ஆகாம இன்டிமேட் ஆழமா எப்படி கனெக்ட் ஆகிறது, இதெல்லாம் நாம அடையிற இன்பத்தை பத்தி மட்டும் இல்ல, இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. அவேர்னஸோட அந்த டிசையரை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அது ஒரு பிரார்த்தனைய போல புனிதமாகுது, ஒழுக்கத்தை போல அர்த்தமுள்ளதா மாறுது. இன்பம், அதாவது உண்மையான கான்ஷியஸான பிளெஷர், ஒரு கலை. எல்லா கலைகளையும் போல அதையும் நாம படிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், ரிஃபைன் பண்ணணும். இந்த விஸ்டமை நாம ஒருபோதும் மறைச்சு வைக்க வேண்டியது இல்லை. இது தடை செய்யப்பட்டது இல்லை, இது எப்போதும் டைம்லெஸ். அதோட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள இருக்கிற பேச ஆசைப்படுற, பார்க்க ஆசைப்படுற, உணர ஆசைப்படுற அந்த பகுதியோட இது கனெக்ட் ஆகும். அரேஞ்ச் வி பிகின். ஒரு திறந்த மனதோட, நிதானமான இதயத்தோட இதை நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது உங்க வாழ்க்கையில இருந்து வெறும் ஒரு எஸ்கேப் இல்ல. திஸ் வில் மேக் யூ ஃபீல் அலைவ்.